இத பார், நீ வேலைக்கு போறத எப்ப நான் தடுக்கலையோ அதே போல நான் சொல்ற விஷயத்த நிச்சயமா நீ கேட்கணும். நான் போய் சொல்ல குரு, இனிமே நீதான் நம்ம ஃபேமிலி லாயர். அந்த கஜா கூட பழக்கம் வச்சுக்காதீங்க சார். அவன் ரொம்ப ஆபத்தானவன். அவன் நல்ல பாம்பு மாதிரி நேரம் பார்த்து குத்திட்டு போயிடுவான். என்னப்பா நீங்க சமைச்சீங்களா? வேற என்னம்மா வேலை? ஏதோ முதல்ல எனக்கு தெரிஞ்சதை சமையல் பண்ணிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. எதுக்குப்பா உங்களுக்கு இந்த சிரமம்லாம்? ஆடப்போமா, என் பொண்ணு சந்தோஷப்பட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் தான் ஊட்டி விடுவேன். என்னம்மா எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதமா இருக்குப்பா. இருக்காதா பின்ன? நீங்க முதல் தடவை சமைச்சீங்கன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நல்லா இருக்கா? அவ்வளவு நல்லா இருக்கா? இந்த சாப்பிடு 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 சாப்பிடு. நல்லா சாப்பிடணும், நல்ல உடம்ப பாத்துக்கணும். என்ன என்னம்மா கண்ணு கலங்கி இருக்கு? சந்தோஷம்ப்பா, சந்தோஷம். நீங்க இப்படி ஊட்டுறது இதுக்கு மேல எனக்கு மட்டுமே சொந்தங்கிற சந்தோஷம்ப்பா. நீங்க ஓட்டுங்கப்பா, ஓட்டுங்க. நல்லா இருக்கு. ஏமா இவ்வளவு வருஷத்துல அப்பா இந்த மாதிரி ஒரு நாளைக்காவது உனக்கு ஊட்ட சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கா? இன்னைக்கு தான் அது எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷம் உன்னே எனக்கு போதும்மா. இந்த மாதிரி டெய்லி விதவிதமா சமைச்சு போடுறேன். போதும்பா. ஏமா கொஞ்சம் தான் சாப்பிட்டுருக்கா, அதுக்குள்ள போதுங்கிற? கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல் ஆயிடுச்சு. போதும். போதுமா? சரி, போதும்பா. இதுலயே நானும் சாப்பிட்டுறேன். என்ன நீ போய் வாயெல்லாம் கழுவிட்டு வந்துடுறேன். காயத்ரி, இந்தம்மா தண்ணிய குடி. முதல்ல தண்ணிய குடி. என்னம்மா நீ உப்பையும் காரத்தையும் அள்ளி கொட்டிருக்க, ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ பாட்டு சாப்பிட்டுருக்க. ஐயோ பாவம். என்னம்மா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லக்கூடாது? என்னடா இது? சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்களேப்பா. இனிப்பும் கசப்பும் சாப்பாட்டுல இல்லப்பா, இதயத்துல இருக்கு. இவரு நமக்காக கஷ்டப்பட்டு சமைச்சிருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு சாப்பிட்டா மண்ணு கூட மனசுக்கு சந்தோஷம் தரும்பா. உங்க முகத்தை பாக்குறப்ப எனக்கு உப்பும் காரமும் தெரியலப்பா. உங்களை நினைச்சு விஷத்தை குடிச்சா கூட நான் உயிரோட இருப்பேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ் மம்மி. எதுக்கு? இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வரலான்னு சொன்ன உடனே ஓகேன்னு சொன்னியே, அதுக்குதான். நீ கேள்விப்பட்ட மாதிரி நானும் இந்த ஹோட்டலை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். எல்லா ஐட்டமும் இங்க ரொம்ப சூப்பரா இருக்கு மாமே. மெனுவை பாரு. நீ இன்னைக்கு எப்படியும் வெஜிடேரியன் தானே? எஸ். ஓகே. வெல்கம் மேடம். ஆர்டர் ப்ளீஸ். நீ சொல்லு. எனக்கு ஸ்வீட் கார்ன் சூப். எனக்கு ஒரு சிக்கன் கிளியர் சூப். மத்தது அப்புறமா சொல்றோம். சரி மேடம். சீக்கிரமா கொண்டு வாங்க, பசிக்குது. ஓகே மேடம். என்னடி இவ்ளோ லேட் பண்றாங்க? அதானே ரொம்ப பசிக்குது இல்ல மம்மி? அடுத்தது உனக்கு முதல்ல சொன்னது வரட்டும், அடுத்தது அப்புறமா பாப்போம். half an hour ஆயிடுச்சு. சரி, நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சமைக்க போறாங்களா என்ன? அதானே. ஆனாலும் நம்ம முதல்ல சூப்பர் ஸ்டார்டர் சொன்னா பரவாயில்ல, அவ்வளவு ஐட்டம் சொல்லிருக்கமே, எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வரணும்ல. ஆமா வராருமா வரும். ரொம்ப அலையாத, நாம ரிச் கேர்ள்ஸ். என்ன பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி கத்திட்டு இருக்க.
சரி, ரிச் கேர்ள்ஸ்னு சொன்னியே, யாரு? ஓகே, நீ ரிச் கேர்ள், நான் ரிச் உமன். ஓகேவா? அப்பா, கேர்ள்னு சொல்ல விட மாட்டேங்கிறியே என்ன? சீக்கிரம் வைங்க. இது உனக்கு மாமி. டேஸ்ட் எப்படி கேட்ட இருக்குன்னு ஐட்டம்ஸ் பாப்போம். எல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல? ம். என்னடி கர்மம் இது? உப்பும் இல்ல, உரப்பும் இல்ல. மத்ததாவது சாப்பிடுற மாதிரி இருக்குமா? நீ இந்த ஸ்டார்டர் எப்படி இருக்குன்னு பாரு. உன் சூப்பும் அப்படிதான் இருக்கா? ஐயோ, வேற ஏதாவது சாப்பிட்டு பார்க்கலாமா? இது என்னது இது? ஏய், என்னடி வாயிலே வைக்க முடியல? என்ன ஆயில்ல ஃப்ரை பண்ணிருக்காங்க? ஒரு நிமிஷம் இரு, ரைஸை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வேகாத மாதிரியே இல்ல. ஆ, ஆ, ஓ, ம். ஊ. சீ. ஏய், என்னடி இதெல்லாம்? ஏய், இவங்கெல்லாம் எப்படி சாப்பிடுறாங்க? சோத்தையே கண்ணுல பாக்காதவங்களா? எப்படி இவ்வளவு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க? மேடம் வேற ஏதாவது வேணும்? கொஞ்சம் பெனாயில் இருந்தா கூட வாயை கழுவணும். ப்பு. ஒண்ணு கூட வாயில வைக்க முடியல. கேட்டா ஹோட்டல் பெரிய ஹோட்டலாம். போய் பில்ல கொண்டு வா. உன்னால எல்லாம் வேஸ்ட். ச்சே. டேஸ்ட் ரொம்ப பிரமாதங்க. Thank you. இங்க பாரு மாமி. நன்றி, மீண்டும் வருகவா. ஹம். நாங்க இப்ப மீண்டும் வந்ததே பெரிய விஷயமா போச்சு. இதுல மீண்டும் வருகவாம். ஏன்பா? மேடம், இந்தா, நீ ஓனரா இல்ல ஒர்க்கரா? ஓனர் தாமா. 4 தலைமுறையா இந்த வியாபாரம் தான் பண்றோம். என்னது 4 தலைமுறையாவா? 4 தலைமுறையா சமைச்சு கொடுத்துமா சாப்பாடெல்லாம் இவ்ளோ கேவலமா இருக்கு? ஒரு ஐட்டம் கூட நல்லா இல்லையேப்பா. எல்லாம் மண்ணு மாதிரில இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? ஒண்ணு கூடவா நல்லா இல்ல? எல்லாமே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேனேம்மா. ஒரு ஐட்டம் சூப்பரா இருந்தது. குடிச்ச தண்ணி. நீங்க ஓனர், உங்களுக்கு என்ன டேஸ்ட் உரைக்கவா போகுது? என்ன கேட்டா இந்த ஹோட்டல்ல இருக்கிற ஐட்டம் எதுவும் ஒரு காசுக்கு கூட பெறாது. 1100 ரூபாய் ஆச்சுப்பா. அதுக்காக நான் பில்லெல்லாம் தராம போக மாட்டேன். இந்தா வச்சுக்கோ. இந்த காசு வேஸ்டா போச்சு, விளங்காம போச்சுன்னு நினைச்சுக்கிறோம். ச்சே, சில்றதா. அப்பப்பப்பப்பப்பா, என்ன ஒரு டேஸ்ட்! ஒவ்வொரு ஐட்டமும் அப்படி ஒரு டேஸ்ட். முதல்ல உங்க மாஸ்டருக்கு திஷ்டி சுத்தி போடுங்க, என் கண்ணே பற்றம் போல இருக்கு. அப்புறம் அந்த சிக்கன் சூப் இருக்கு பாருங்க, அப்படி ஒரு டேஸ்ட். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாங்க இருக்கிறது வேளச்சேரி, உங்க கடை இருக்கிறது வலசரவாக்கம். அங்க இருந்து டெய்லி வந்து சாப்பிட்டு போக ரொம்ப சிரமமா இருக்கு. அங்க ஒரு பிரான்ச்சை ஓபன் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். கண்டிப்பா சார், இத பத்தி நான் அண்ணன்கிட்ட டிஸ்கஸ் பண்றேன். ரொம்ப நன்றி மாமா. போலாம். வரங்க. போய் தொலைங்க. என்னடி இவன்? கேட்டீங்கல்ல, எங்க ஹோட்டல் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு. வேளச்சேரியில இருந்து வந்து சாப்பிட்டு வீட்டுக்கும் பார்சல் எடுத்துட்டு போறாரு. நீங்க சாப்பிட்டதுதான் அவங்களும் சாப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு டேஸ்டா இருக்கு. ஆனா உங்களுக்கு எப்படி மண்ணு மாதிரி தெரிஞ்சது? அவங்களுக்கு டேஸ்டா தெரிஞ்சது, ஏன் உங்களுக்கு வேஸ்டா தெரிஞ்சது? அதுக்கு காரணம் உங்க மனசு. உங்க மனசு நிதானமாவும் இல்ல, ஒரு நிலையிலயும் இல்ல. ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு காசோட வந்தா மட்டும் போதாது, மனசுல சந்தோஷத்தோடையும் வரணும். உங்க மனசுல ஏதோ குழப்பம் இருக்கு, முதல்ல அதை கிளியர் பண்ணிக்கிங்க. இந்தாங்க, மத்தவங்க வயிற்றுச்சல் பணம் எனக்கு வேணாம். இதை நான் வாங்கிட்டேன்னா எல்லாமே வேஸ்டா தான் போகும். அலைபாயிர அந்த பக்கம் இந்த பக்கம்னு அல்லாடுற மனசுக்கு எதை சாப்பிட்டாலும் கசப்பா தான் இருக்கும். கிளம்புங்க. கிளம்புறோம். பின்ன இங்கே இருப்போமா என்ன? போயா. ஏது பந்த பாசம் எல்லாம் வெளிவேஷம், காசு பணம் வந்தா சார் வக்கீல் சார், என்ன சார் இது? என்ன இதெல்லாம்? இல்ல, ஒரு நல்ல குடும்பத்து மருமகன் இப்படி குடிச்சிட்டு வந்தா நல்லாவா இருக்கு? நான் குடிக்கிறதே அந்த நல்ல குடும்பத்தினாலதான். என்ன பாக்குற? வீடு நல்லா இருக்கு, ஆளு நல்லா இருக்குன்னு நம்பிடாத. உள்ள போனாதான் வேதனையே தெரியும். குடிக்கிறது போதைக்காக இல்ல,
எந்த நினைப்பும் இல்லாம வீட்டுக்கு போறதுக்கு. நீ ஃப்ரீ அட்வைஸ் பண்ணாம வேலையை பாரு ராஜா. எங்க பின்னாடி ஒரு கோட் இருந்தது, இங்க இருக்கு. ஷோ ரெடி. பாத்தியா மம்மி, இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்காரு. ஏய் இருடி, குடிச்சிட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்கு தானே வராரு, வா. இதுல யார் என் பொண்டாட்டி? நீ மாப்பிள்ள, உங்க பொண்டாட்டி இங்க இருக்கா? பூஜா பாரு, நான் வந்துட்டேன். என் அம்மா வீட்டுக்கு போல. அம்மா வீட்டுக்கு போனாதான் என்ன பொம்பளைன்னு சொல்லிடுவீங்கல்ல, அதான் உங்க வீட்டுக்கே வந்துட்டேன். சரி, கார் எங்க? அதுவா? அது கூட உன்ன மாதிரியே என் பேச்ச கேட்க மாட்டேங்குது. வர்ற வழியிலேயே நின்றுடுச்சு. தெருவிலேயே நில்லுன்னு நிப்பாட்டிட்டு வந்துட்டேன். ஏய் சும்மா தொணன்னு பேசாம சாப்பாடு போட்டு தூங்க வை. சாப்பிட்டாச்சு. எனக்கு எதுவும் வேண்டாம். நான் இப்படியே இங்கேயே படுத்துக்கிறேன். மாப்பிள்ள இங்கே வா. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். என்னடி இது, என்ன பண்ண போற? அதான் படுத்துட்டாருல, இங்கே கிடக்கட்டும், படுத்து தூங்கட்டும். நான் போய் ரூம்ல தூங்குறேன். தனியாவா? பின்ன கடைசி வரைக்கும் கன்னி பொண்ணாவே இருக்க போறியா? நீ உன் புருஷனுக்கு பொண்டாட்டி ஆகுற வரைக்கும் உன் வாழ்க்கைக்கு உத்தரவாதமே இல்ல. கரெக்டா மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு. இந்த போதியோட காயத்ரி வீட்டுக்கு போயிருந்தாருன்னா இந்நேரம் காயத்ரி இவரோட வாழ்ந்திருப்பா. இவரோட வாழ்ந்து இவர் வாரிச சுமந்திருப்பா. போ, உள்ள கூட்டிட்டு போ. இன்னைக்கு ராத்திரி இவருக்கு சைலண்ட் ராத்திரியா இருக்கட்டும், உனக்கு சாந்தி முகூர்த்த ராத்திரியா இருக்கட்டும். எந்த தாயும் சொல்லாத வார்த்தைய, சொல்லக்கூடாத வார்த்தைய நான் உனக்கு சொல்றேன். தெரிஞ்சே கேட்டு போ. ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தான் கறக்கணும். உன் புருஷனுக்கு தேவை குடிதானே? நாளையில இருந்து அது இவருக்கு இங்கேயே கிடைக்கும். இவர் போதையில இங்க வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல, நீ சீக்கிரமே புள்ள வாந்தி எடுக்கணும். நான் சொல்றத கேளு. இந்த ஆளு நம்ம கைக்குள்ள இருக்கணும்னா இன்னைக்கு ஒரு நாள் நீ இவர் கைக்குள்ள இரு. போ. இது சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. கூட்டிட்டு போ. வா மாப்பிள்ள, எந்திரிங்க. என்னங்க? எந்திரிங்க மாப்பிள்ள, எழுந்திருங்க. எந்திரிங்க. வாங்க வாங்க. நாம எங்க போறோம்? ஷிம்லாக்கு. ஓ, பேசாம வாயை மூடிட்டு வாங்க. ரொம்ப குளிரும்ல? பரவாயில்ல, என்கிட்ட கோட் சமாளிச்சுக்குவேன். காயத்ரி, என் மருமகன் குடிகாரனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவன் என் பொண்ணுக்கு புருஷனா இருக்கணும். என் பொண்ணுக்கு மட்டும்தான் புருஷனா இருக்கணும். காயத்ரி, காயத்ரி, குட் மார்னிங். குட் மார்னிங் பா. இந்தம்மா காஃபி. தேங்க்யூ பா. பாத்ரூம்ல ஃப்ரெஷ்ஷா தண்ணி பிடிச்சு வச்சிருக்கேன், குளிச்சிட்டு வா. அப்பா உனக்கா இன்னைக்கு டிஃபனுக்கு கிச்சடி பண்ண போறேன். அப்பா ஒன்னும் பயப்படாத, உப்பு காரம்லாம் பார்த்து சூப்பரா பண்ணுவேன். ஓகேவா? டைம் ஆச்சு, சீக்கிரமா குளிச்சு. சரிப்பா.
காயத்ரி அப்பா. அம்மாடி ஆ டிஃபன் ரெடி. இதோ வரேன்ப்பா. உட்காருமா. கிச்சடி தான் பண்ணலாம் நினைச்சேன், ஆனா ரவா உப்புமா பண்ணிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. என்னப்பா இப்படி தொப்பல வேர்த்திருக்க? ஆமாடி, இது வேர்வை இல்லம்மா, என்னோட பாச மழை. முன்னாடி காட்ட முடியல, இப்போ ஓப்பனா காட்டுறேன், அவ்வளவுதான். சரி சரி சாப்பிடு. எப்படி இருக்கு? பெரிய முன்னேற்றம்ப்பா. மிரட்டி இருக்கீங்க. அது ரொம்ப நல்லா இருக்குப்பா. இத இப்படியே டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்துருங்க. நான் மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்து போயிடுறேன். ஐய, 2 வேளை ஒரே ஐட்டம் சாப்பிட்டா மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆயிடுமா. அதெல்லாம் வேண்டாம். மத்தியானம் லஞ்சுக்கு ஸ்பெஷலா. என்ன முழுக்க முழுக்க நீங்க சமையல்காரராவே ஆயிட்டீங்களா? நான் இன்னைக்கு சீக்கிரமா ஆபீஸ்ல இருந்து வந்து நாளையில இருந்து வேலைக்கு வர மாதிரி ஒரு வேலைக்காரியை பார்க்க போறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. வேண்டானா டெய்லி சீக்கிரமா எந்திரிச்சு இந்த மாதிரி ஓடி ஆடி வேலை பார்த்து உடம்ப கெடுத்துக்க போறீங்களா? சாரிப்பா, இதை நான் அலோவ் பண்ண மாட்டேன். எனக்கு நீங்க வேணும்பா. நான் இந்த உலகத்துல வாழ்றதே உங்களுக்காக தான். நீ எனக்காக வாழும்போது நான் உனக்காக வாழக்கூடாதா? வெங்காயத்தை வெட்டி போடுறதும் தக்காளி நசுக்கி போடுறதும் பெரிய வேலையா? என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு பாசத்தை பரிமாறுற மாதிரி நான் சமையல் பண்ணி பரிமாறி என் பாசத்தை பரிமாறுறேன். இது தப்பா? இல்லப்பா. என் போக்குல என்ன விடுமா. அம்மா மேல சத்தியம் சொல்லிட்டேன். நீ கிடுக்கிட்டு சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு ஆபீஸ் கிளம்ப ரெடி ஆகு. நான் லெமன் ரைஸ் எடுத்து வைக்கிறேன். ஓகேவா? என் பொண்ணுக்கு நான் பார்த்து சமையல் பண்ணிட்டு இருக்கேன். அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. வேலைக்காரி வைக்கிறாளாம். வேலைக்காரி வந்து சமைச்சு போட்டா சரியாயிடுமா? என் பொண்ணை கடைசி வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டு இருக்கேன். வேலைக்காரி அப்பா மாதிரி பாசத்தோட ஊட்டுவாளா? பூஜா என்ன இவ? எனக்கு இருக்கிற டென்ஷன்ல கொஞ்சமாச்சு இவளுக்கு இருக்கா? ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இருக்கேன். ஐயோ கடவுளை, வெக்கங்கெட்டு போய். ஏய், என்னடி ஆச்சு? என்னம்மா தலை ரொம்ப வலிக்குது. ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. காஃபி எல்லாம் அப்புறமா போடுறேன். ராத்திரி சொன்ன கேட்க மாட்டியா? சும்மா எப்ப பார்த்தாலும் ராத்திரின்னு. உனக்கு என்னடி அம்மா, வாய் புளிச்சதா மாங்காய் புளிச்சதான்னு இருந்துருவ. ஏன் வேதனை எனக்கு தானே தெரியும். உனக்கு என்ன வேதனை? உனக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் தனித்தனியா அகராதி போடணும். காயத்ரியே, ஏன் புருஷன் தேடி போனது பத்தாதுன்னு உன் புருஷன் வேற தேடி போகணுமா? அதெல்லாம் இனிமே போகவே மாட்டாரு. ஆஹா, இது யாரு? ஏன் பொண்ணா? என் பொண்ணுக்கு வெக்கப்படலாம் வருமா? ஐயோ என் மகளே. ஏய், வெக்கத்துல நீ எப்படி இருக்க தெரியுமா? என்ன கேட்டா எல்லா விதத்திலயும் அந்த காயத்ரி விட நீ நல்லாதான் இருக்க. அப்புறம் எதுக்கு மாப்பிள்ள அவ பக்கம் ஜகா வாங்குறாரு? அத சொன்னனே மம்மி, இனிமே ஜகா வாங்காம பூஜான்னு என் பின்னாடியே சுத்தி வருவாரு. என்னவோமா, நீயும் நானும் நல்லா இருந்தா சரி. ஐயோ மாப்பிள்ள, இனிமே நீங்க எதுக்கும் வெளியில போக வேண்டாம். எல்லாம் இங்கேயே கிடைக்கும். பாருக்கெல்லாம் போய் பேரை கெடுத்துக்க வேணாம். பாரை நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்துடலாம். நான் கிண்டலா சொல்லல மாப்பிள்ள, நிஜமாதான் சொல்றேன். என் வீட்டு மாப்பிள்ள கண்ட இடத்துக்கு போயிட்டு வர்றது எனக்கு தான் கௌரவ குறைச்சல். நான் கண்ட இடம்னு சொன்னது காயத்ரி வீடு இல்ல. காயத்ரிய கண்ட இடமா யாரும் நினைக்க மாட்டாங்க, உங்களை தவிர. காயத்ரி என்ன மயக்கவோ இல்ல வளைச்சு போடவோ ஒரு காலும் நினைச்சதில்ல, இனிமே நினைக்கவும் மாட்டா. அதனால அதை நினைச்சு இங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம்.
ஏன் அத்தை உங்களுக்கு இந்த புலி வருது கதை தெரியுமா? ஆ நல்லாவே தெரியும். புலி வருதுன்னு போய் சொன்னா ஒரு நாள் நிஜமாவே புலி வந்துடுச்சு. அந்த மாதிரி காயத்ரியை வர வச்சிடாதீங்க.